ஹலோ எவ்ரிஒன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாக்கோ சிப் குக்கி ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதை நான் ஸ்டவ்லேயும் ஓவன்லேயும் செஞ்சு ரெண்டும் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி கம்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு பிக் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் அன்சால்ட்டடாக இருக்கணும், உப்பு இல்லாத வெண்ணெய். அண்ட் அது நீங்கள் உருக்கி சேர்த்தக்கூடாது. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் வெண்ணெய். இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் ஒரு அரை கப் வெள்ளை சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. எப்போயுமே ஹாஃப் கப் சர்க்கரை எடுத்துகிட்டு அதை பொடி பண்ணுங்கள். பொடி பண்ணிட்டு ஹாஃப் கப் எடுக்காதீங்க. இப்போ இந்த வெண்ணெயும் சுகரும் நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஃபோர்க் ஆர் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் க்ரீமிங் ஆஃப் பட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். அடுத்து இதில் ஒரு கப் போல் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன், அதாவது நாட்டு சர்க்கரை. இது எதுக்கு அப்படின்னா குக்கி கொஞ்சம் ப்ரௌனிஷாக நல்லா சங்கியாக கிடைக்கும். சுகர் மட்டும் இருந்ததுன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், ரொம்ப க்ரம்பிளாக இருக்கும். அதனால் ப்ரௌன் சுகர் ஆல்டர்னேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரௌன் சுகரையும் இந்த பட்டரோடு நல்லா கலந்தாச்சு. இந்த டெக்ஸ்சர் வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கணும். எல்லாம் ஈவன் அவுட் ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் இதில் 2 முட்டை இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணணும். ஒரு முட்டையாக சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுட்டு இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க. அதுக்கடுத்து செகண்ட் முட்டையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த பட்டரோட கலந்துருங்க. முட்டைலாம் நல்லா பிளெண்ட் ஆகியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டை சேர்த்துக்கிறதுனால எக் ஸ்மெல் வரும். அதை பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஈவன் அவுட்டாக கிளறிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். அதில் ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அதில் 3 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் போல் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த உப்பு ஃப்ளேவர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதனால் நம்ம குக்கி எலும்பி வரத்துக்காக. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா சலித்து உள்ளே சேர்த்துருங்க. சலிச்சாச்சு. இப்போ இதை ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அந்த பட்டர் சுகர் மிக்சரோட நல்லா கலந்து விடணும். ஓரளவுக்கு நம்ம ஸ்பேச்சுலா வச்சு கலந்துட்டோன்னா அப்புறம் கை வச்சு கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி கிளறி எடுத்து அழுத்தி அழுத்தி விட்டு அந்த பட்டரோடு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஓரளவுக்கு இப்போ நம்ம கலந்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 கப் போல் டார்க் சாக்லேட், நீங்கள் சிப்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டார்க் சாக்லேட்டை சாப் பண்ணி இப்படி வெட்டியும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சங்க்ஸாக எடுத்திருக்கேன். இந்த 2 கப்பில் 3/4 வாசியை நான் டோக்குள்ளே சேர்த்துற போகிறேன். கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன், அந்த டோவோட டாப்பில் வைக்கிறதுக்காக. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இப்போ இதை மெதுவாக ஜென்டலாக அந்த டோக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம். சாக்லேட் ரொம்ப நொறுங்கின மாதிரி ஆகிடும். இது சங்க்ஸாக இருந்தால் தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போது கை வச்சு மெதுவாக நீட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் போல் லைட்டாக பிசைங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எல்லாம் ஈவனாக சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பவுலை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் சில் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் பண்ண தேவையில்ல, ஒரு அரை மணி நேரம் சில் பண்ணால் போதும். வச்சுட்டு வந்துடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆகிருச்சு. நம்ம குக்கி டோ நல்லா சில் ஆகி கொஞ்சம் ஃபேர்ம் ஆகிருக்கு. கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் ஃபேர்ம் ஆகியிருக்கும். பட்டர் லைட்டாக இறுகியிருக்கும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வில் பேக் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த பிளேட்டில் பட்டர் பேப்பர் லைன் பண்ணிக்க போகிறோம்.
பட்டர் பேப்பர் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிளேட்டில் கொஞ்சம் வெண்ணெயை போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நெய் ஏதோ ஒன்று போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணப்புறமா அது மேலே பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பட்டர் பேப்பர் மேலேயும் கொஞ்சம் வெண்ணெயோ கீயோ க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் பேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் ட்ரே ரெடி. அதே மாதிரி ஓவனில் பேக் பண்ணுறதுக்கும் நான் பேக்கிங் ட்ரேயை அதே ப்ரொசீஜரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட டோ இருக்கு இல்லையா, இதில் சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து அதை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக உருட்டிக்கோங்க. உருட்டி சின்ன சின்ன பால் ஆக்கிட்டு ட்ரேயில் நம்ம அடுக்கிடலாம். ட்ரேயில் கொஞ்சம் கேப் விட்டு அடுக்குங்க. ஏன்னா குக்கி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதோட டபுள் ட்ரிபிள் சைஸ் ஆகும். அதனால் கேப் விட்டு அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல எக்ஸஸ் சாக்லேட், இதை நம்ம குக்கியோட டாப்பில் இந்த மாதிரி வச்சு அழுத்திக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, குக்கி நல்லா பேக்காகி வரும்போது டாப்பில் அது மட்டும் மெல்ட் ஆகி நல்லா உருகி ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். பார்க்கவும் ரொம்ப அப்பைடைசிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சாக்கோ சங்க்ஸை மேலே வைக்கிறேன். நீங்கள் சிப்ஸாக கூட வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப லேசான பாத்திரம் எடுத்துடாதீங்க, அடி கனமாக இருக்கணும். இப்போ ஒரு பிளேட்டை நான் தலைகீழாக திருப்பி வைக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரே கொஞ்சம் தூக்கி கொடுக்கணும். அதுக்காக ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் இதை எப்படியே விட்டுருங்க. இது ப்ரீ ஹீட் ஆயிரும். இப்போது அதுக்குள்ளே நம்ம பேக் பண்ணுறது பண்ணிட்டு வந்துடலாம். பேக்கிங் ட்ரேலையும் நான் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஓவனில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரி செல்சியஸ்க்கு. அதை 15 to 18 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட பேனும் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்மளோட பிளேட்டை வச்சிடலாம். வச்சுட்டு உடனே மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமை லோ ஃப்ளேமாக குறைச்சிருங்க. குறைச்சிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் இதை பேக் பண்ணலாம். ஓவன் விட இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ ஸ்டவ்வில் பேக் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த 3 குக்கீஸ் நான் ஸ்டவ்வில் பேக் பண்ணேன். இதோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேலாக இருக்குது. ரொம்ப ப்ரௌனிஷாக நமக்கு கிடைக்கல. இப்போ இதை உடச்சி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. உடச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த கிராக் இருக்குது, நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து ஓவனில் பேக் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் ஓவனில் பேக் பண்ண குக்கீஸ். இதோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது. அது கொஞ்சம் பேலாக இருந்தது, இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது. நல்லா ஒரு ஸ்ப்ரெட்டும் கிடச்சிருக்கு குக்கிக்கு. இப்போ இதோட உள்ளே பார்க்கலாம். இதோட உள்ள கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அது ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது, ஃபர்மாக இருந்தது. இது கொஞ்சம் சாஃப்டாக சங்கியாக இருக்கும் உள்ள. இதை இன்னொரு குக்கியை உடச்சி பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆமாம், இதுவுமே சங்கியாக தான் இருக்குது. ஸோ ஓவனில் பேக் பண்ணது நமக்கு கொஞ்சம் சங்கியாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் அழுந்தது. எனக்கு சங்கி டைப் பிடிக்கும். உங்களுக்கு ஃபர்ம் டைப் பிடிக்கும்னா நீங்கள் ஃபர்ம் டைப் செஞ்சு கூட சாப்பிட்லாம். இந்த ரெண்டையும் பக்கத்தில் வைக்கிறேன் பாருங்கள். ரெண்டுத்துலேயும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. கொஞ்சம் பேல் கலராக இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இந்த பேல் கலராக இருக்கிறத கொஞ்சம் சங்கியாக மாற்றணுன்னா நம்ம குக்கிங் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணால் அதுவும் சங்கி ஆயிரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதை கிறிஸ்பி ஆக்கணும்னா இதோட குக்கிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே புது வீடியோஸ் போடுவேன். எல்லா வீடியோஸும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னோட மித்த வீடியோஸ் பார்க்குறதுக்காக லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.